இன்விசிபிள் மெம்பர் பெரியார் திராவிடர் கழகம் உங்களுக்கு உதவியா வீரமணி நம்பி இனி புண்ணியம் இல்ல. இப்ப பெரியார் கடல விக்கலாமான்னு கேட்கறான். யார் வாங்குறதுன்னு கேட்டா அவன் மகன் வாங்கலாமாங்கிறான். வித்துருவான். நமக்கு அதல்ல பிரச்சனை. இன்னைக்கு காலையில பத்திரிகை செய்தி பார்த்து அதிர்ச்சி எனக்கு. தமிழர்களினுடைய பூர்வீக தாயகம் தமிழ் ஈழம். தமிழர்களினுடைய பூர்வீக தாயகம் தமிழகம் அல்ல, தமிழ் ஈழம். இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல. இந்தியா could not be considered a nation. இந்தியா ஒரு நாடு அல்ல. இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் என்று சுயமரியாதை இயக்கத்தின் முதல் தலைவன் டி.எம். நாயர் மூறி முழங்கினார். மன்னார்குடியிலே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சீர்காழி ரவிச்சந்திரன் தீ குளிச்சான். காங்கிரஸ்காரன் துடிச்சானா, வைகோ துடிச்சான். தமிழனுக்கு எந்த நிலைமை ஏற்பட்டாலும் இத்தாலி எருமைகளும் இங்க இருக்கிற சப்பானி கழுதைகளும் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன்னா இந்தியா ஒரு நாடு இல்ல, அவன் வேற நான் வேற. நான் இப்ப டெல்லியில ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு தான் வந்தேன். உண்ணுகிற உணவால், எண்ணுகிற எண்ணத்தால், காணுகிற கனவால், உடுத்துகிற உடையால், உறவின் முறையால், பழக்க வழக்கத்தால், பண்பாட்டால் அவன் நமக்கு அந்நியவன் தான். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவை ஒன்றாக்கி வைத்திருக்கிறது. இந்தியா இனிமேல் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய பெரும் கடமை இன்றைக்கு இந்தியாவை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்திற்கு இருக்கிறது. நான் வேறதான். எனக்கு மழைக்காலம், ஆனாலும் காலையில் ஒரு முறை குளிப்பேன், மாலையில் ஒரு முறை குளிப்பேன். காலையில வந்தோட குளிச்சுட்டேன். கூட்டத்துக்கு புறப்பட்டு வர்றேன்னு சொல்ல பொழுது 6 மணிக்கு கிளம்பி இருக்கணும் சம்பத்துன்னு சொன்னார் பாஸ்கர். அப்ப ஒரு முறை குளிச்சேன். எனக்கு வெயில் காலத்துல தண்ணியே கிடைக்காது, உப்பு தண்ணி தான் கிடைக்கும். அப்போது 2 தடவை குளிப்பேன். வட இந்தியாவில் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனா, எல்லா நதியும் பாயும், ஒரு வெயிலும் குளிக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பழக்கம். நாகூர் தர்காவுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை நேர்ந்து விட்டு இருந்தது. இது பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டு இருக்கிற கடான்னு சொல்லி ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்கடாவை புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இலை, தலை, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பொரிக்கடலை எல்லாம் வாங்கி கொடுத்து ஆடு கொழுத்து நல்ல கொழு கொழு கொழுன்னு கொழுத்து. ஒரு சவாரி போட்டா பிரதாப் முகர்ஜி மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு ஆடு. அதுக்கு வெறி பிடிச்ச மாதிரி யாரை பார்த்தாலும் முட்ட ஆரம்பிச்சு. யாராவது தீனி கொண்டு கொடுக்க போனா முட்ட ஆரம்பிச்சு. இனி இதை வச்சிருக்க கூடாது. இதை இனி நாகூர் தர்காவில் கொண்டு போய் அறுத்து நேர்த்தி கொடுத்துடணும்னு முடிவு பண்ணி பக்கத்துல உணவே வைக்க முடியலன்னு சொல்லி உணவை எட்டி நின்னுட்டு தூர போடுறது. அதுக்கு கிட்ட எரியுது. ஏன்னா ஆடுக்கு மேல அவ்வளவு ஸ்மெல்லு. குளிப்பாட்டல நிறைய நாள் ஸ்மெல்லுன்னா மோசமான ஸ்மெல். பூவம் மணக்கிறது மாதிரி மணக்கும். ஒரு தமிழனை கூப்பிட்டு இதை நாகூர் வரைக்கும் கொண்டு சேர்க்கணும். ஒரு டெம்போ வாடகை பிடிச்சு வாடகை நான் கொடுத்துடுறேன், நாகூர் தர்கா வரைக்கும் இதை கொண்டு சேர்த்துட்டேன்னா உனக்கு 2000 ரூபாய் தர்றேன்னு சொல்லி தமிழன் 2000 ரூபாய் கிடைக்குது. இது ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு டெம்போல ஏறி ஆடு அறுக்கலான்னு போனா ஆட்டுல இந்த நாத்தம் பொறுக்க முடியாம 2000 இல்ல 1,76,000 கோடி ரூபாய் தந்தாலும் வேண்டாம், இந்த உத்தியோகம் வேண்டாம். மலையாளி போனான். மலையாளி நெருங்கி போனான். அவன் கொஞ்சம் ரூபாய்க்குன்னா என்ன வேணாலும் தெரியுமா. அவனுக்கு சகிக்க ஐயோ சகிக்க பையா, എനിക്ക് വേണ്ടപ്പാ ഈ ഉദ്യോഗത്തെ അവനും തള്ളിയിട്ട് പോയിട്ടാണ്. ஒரு கன்னடன் வந்தான், தெலுங்கவன் தான், ஒரு வேளை நெருங்க முடியல. பிறகு வட இந்தியாவில இருந்து லல்லு பிரசாத் யாதவுக்கு ஒரு ஆள் வந்து 2000 ரூபாய் தானேன்னு சொல்லிட்டு அறுக்கிறதுக்கு போனான். ஆட்டுக்கு கிட்ட நெருங்கிட்டான். ஆடு அத்துட்டு ஓடிட்டு இவனுக்கு நாத்தான் அதுக்கு கொடுக்க முடியல.
அவன் வேற இல்லைன்னா இந்திய